அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களுக்கு வந்துட்டு நீங்க கணவனை இழந்திருக்கலாம், இல்ல தாய் இழந்துக்கலாம், ஒரு சில பிள்ளைங்க தகப்பனை இழந்துக்கலாம், ஒரு சில பிள்ளைங்க 2 பேருமே இழந்துட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க துக்கப்பட்டு வேதனைப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன் தாய் உன் தகப்பனை காட்டிலும் நான் மேலானவர் என்று. இந்த உலகத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான ஆகாரம் இல்லாம, சரியான உடுப்பு இல்லாம அது போல காணப்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்கிறது? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுங்களா? அவங்களுக்கு கர்த்தரே நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு அவரே ஆகாரத்தையும் நல்ல வஸ்திரத்தையும் கத்து தருகிறார் என்று. அப்போ எனக்கு தகப்பன் இல்ல, எனக்கு தாய் இல்ல, எனக்கு கணவன் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் துக்கப்பட்டு வேதனைப்படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க கணவனை இழந்திருக்கலாம், தாயை இழந்திருக்கலாம், தகப்பனை இழந்திருக்கலாம். ஆனா பரம பிதா உங்களை போஷிக்கிறவரா இருக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார், உங்களுக்கு அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார், உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார், உங்களுக்கு நல்ல உடுப்புகளை கத்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதனால நீங்க எந்த இடத்துல போகும்போதோ நான் தனிமையா இருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, இந்த உலகத்தினால எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேனே, மனுஷரால் நான் ஒதுக்கப்பட்டு காணப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளும் துக்கப்பட்டு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து அவர் முடிக்கிறவராய் காணப்படுகிறார்.